அட, இத்தனை நாள் இது தெரியாம கொசுக்களுக்கு கண்ட ரசாயனங்களை வாங்கி நோயை விலைக்கு வாங்குறோமே. ரோட்டு ஓரத்தில் இருக்கிற இந்த செடி போதும். வீட்டில் எத்தனை துப்புரவு செய்தாலும் கொசுக்கள் எங்கிருந்து வந்து விடுகின்றன. ஆனால் இந்த இயற்கையான முறையை பயன்படுத்தினால் இனிமேல் உங்கள் வீட்டில் கொசு ஒன்று கூட நுழைய முடியாது. பிறகு ரசாயனங்களை வாங்க செலவும் பண்ண தேவையில்லை. ரோட்டிலேயே கிடைக்கும் ஒரு செடியால் வீட்டையே பாதுகாக்கலாம். அது வேறு எதுவும் இல்லை, நொச்சி செடிதான். நொச்சி செடியின் இலையை ஒரு சுருள் போன்று சுற்றி வேட்டை சுத்தியும் கட்டலாம். சுவர் மூலைகளிலும் தொங்க வைக்கலாம். இந்த இலையின் வாசனை கொசுக்களை நெருங்கவே விடாது. இலையின் உள் அமைவான வாசனையே கொசுக்களுக்கு சகிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இதனால் அவை அந்த இடத்தை விட்டே ஓடிவிடுகின்றன. இது மாதிரியான நொச்சி இலையை வீட்டில் தினமும் மாற்றிக்கொண்டு வைத்தால் எந்த கொசுக்களும் நெருங்கவே முடியாது. இதற்காக எதையும் வாங்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வீட்டின் பக்கத்தில் உள்ள சாலையிலேயே இந்த செடி வளர்ந்து கொண்டிருக்கும். பாதுகாப்பான இரவுகளுக்கு நொச்சி செடி ஒரு சிறந்த துணை. பசங்களா, என்னன்னா நீங்க நைட்ல தூங்கும் போது உங்க வீட்டுல கொசு வந்து உங்களை அதிகமா கடிச்சதுன்னா அப்ப அந்த கொசுவை வெட்டுறதுக்கு கொசு வச்சு கொளுத்தாதீங்க பசங்களா. ஏன்னா கொசு வச்சு கொளுத்துனா கொசு அதிகமா சாவாது பசங்களா. அப்ப அந்த கொசுவை வெட்டுறதுக்கு நொச்சி செடியில போய் அதிகமா நொச்சி தழை ஒடிச்சிட்டு வந்து உங்க வீட்டு வாசல்லையும் உங்க வீட்டை சுற்றி சொருனீங்கன்னா உங்க வீட்டுல கொசு எதுவுமே வராது பசங்களா. ஏன்னா அந்த நொச்சி இலையில இருக்கிற வாடை கொசுக்கு சுத்தமா ஆகாது பசங்களா. ஏன்னா அந்த கொசுவை வெட்டுறதுக்கு கொசு வச்சியோட இந்த நொச்சி இலையதான் பசங்களா நல்லா பவர் இருக்கு. இப்ப மறக்காம நீங்களும் உங்க வீட்டுல தூங்கும் போது உங்களுக்கு கொசு அதிகமா வந்து கடிச்சதுன்னா அந்த கொசுவை வெட்டுறதுக்கு நொச்சி செடியில போய் நொச்சி தாழை அதிகமா ஒடிச்சிட்டு வந்து உங்க வீட்டை சுற்றி சொருனீங்கன்னா மழை பெஞ்சாலும் என்ன பண்ணாலும் உங்க வீட்டுல கொசுவா வராது பசங்களா சுத்தமா. ஏன்னா அந்த நொச்சி அள்ளில இருக்கிற வாடை கொசுக்கு சுத்தமா ஆகாது பசங்களா. சரியா பசங்களா? பாய். பசங்களா, என்னன்னா நீங்க நைட்ல தூங்கும் போது உங்க வீட்டுல கொசு வந்து உங்களை அதிகமா கடிச்சதுன்னா அப்ப அந்த கொசுவை வெட்டுறதுக்கு கொசு வச்சு கொளுத்தாதீங்க பசங்களா. ஏன்னா கொசு வச்சு கொளுத்துனா கொசு அதிகமா சாவாது பசங்களா. அப்ப அந்த கொசுவை வெட்டுறதுக்கு நொச்சி செடியில போய் அதிகமா நொச்சி தழை ஒடிச்சிட்டு வந்து உங்க வீட்டு வாசல்லையும் உங்க வீட்டை சுற்றி சொருனீங்கன்னா உங்க வீட்டுல கொசு எதுவுமே வராது பசங்களா. ஏன்னா அந்த நொச்சி இலையில இருக்கிற வாடை கொசுக்கு சுத்தமா ஆகாது பசங்களா. ஏன்னா அந்த கொசுவை வெட்டுறதுக்கு கொசு வச்சியோட இந்த நொச்சி இலையதான் பசங்களா நல்லா பவர் இருக்கு. இப்ப மறக்காம நீங்களும் உங்க வீட்டுல தூங்கும் போது உங்களுக்கு கொசு அதிகமா வந்து கடிச்சதுன்னா அந்த கொசுவை வெட்டுறதுக்கு நொச்சி செடியில போய் நொச்சி தாழை அதிகமா ஒடிச்சிட்டு வந்து உங்க வீட்டை சுற்றி சொருனீங்கன்னா மழை பெஞ்சாலும் என்ன பண்ணாலும் உங்க வீட்டுல கொசுவா வராது பசங்களா சுத்தமா. ஏன்னா அந்த நொச்சி அள்ளில இருக்கிற வாடை கொசுக்கு சுத்தமா ஆகாது பசங்களா. சரியா பசங்களா? பாய். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.